ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு முறை நாம் சத்தமாக சேர்ந்து வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏசாயா 41 14 16 சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். நீ அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு டு நாட் ஃபியர், பயப்படாதே. எழுதுங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதே. ஏசாயா 41:14 பாருங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. எல்லாரும் சத்தமா சொல்லலாம், பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல இந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்வதற்கு இந்த பயம் உருவாகுகிற 2 காரணங்களை அங்கே நீங்க பார்க்க முடியும். 2 reasons behind fear. நமக்குள்ளே பயம் உண்டாவதற்கான 2 முக்கிய காரணங்களை இங்கே வாசிக்கிறோம். முதலாவது, எப்பொழுது பயம் உண்டாகும் என்று சொன்னால், மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து நாம் குறை உள்ளவர்கள் என்று நாம் காணப்படும் போது பயம் உண்டாகும். எழுதுங்க. மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து நாம் குறை உள்ளவர்கள் என்று நாம் கண்டுபிடித்தால் நமக்கு பயம் உண்டாகும். We fear when we fail in comparison. மற்றவர்களோடு ஒப்பீடு செய்து நாம் குறை உள்ளவர்கள் என்று நாம் கண்டுபிடிக்கும் போது பயம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். ஏசாயா 41:14 ஆரம்பத்தை பாருங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே. தமிழ்ல பூச்சின்னு இருக்கு, ஆங்கிலத்தில் புழுவேன்னு இருக்கு. ஏன் ஆண்டவர் இந்த யாக்கோபை பார்த்து பயப்படாதே என்று சொல்ல வேண்டியிருந்தது தெரியுமா? இந்த யாக்கோபு தன்னை யாக்கோபாக மனிதனாக பார்க்கிற வரைக்கும் பயத்தை மேற்கொண்டுடலாம். ஆனா என்றைக்கு இந்த யாக்கோபு மற்றவர்களோடு ஒப்பிடும்போது தன்னை ஒரு பூச்சியாக, தன்னை ஒரு புழுவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, அல்லது அவங்களுடைய நிலைமை குறைவா இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப என்ன உண்டாகும்னு கேட்டா பயம் உண்டாகும். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17 19 வசனங்களை தயவு செய்து பாருங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 17 19 வசனங்களை பாருங்கள். அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி? வசனம் போடுங்கப்பா. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். எல்லாரும் சொல்லுங்க. என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். பெரிய கூட்டம், ஜனத்தொகை அதிகம். நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் நீ சொல்லிக் கொண்டாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்வார். அதில் அந்த கடைசி வரி திரும்ப அழுத்தமாக வாசிக்கிறேன். எப்படி பயப்படுகிறாய்? சத்தமா சொல்லுங்க. எப்படி பயப்படுகிறாய்? நீ பார்த்து பயப்படுகிற. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி பயப்பட்டாங்க?
அப்ப எது வரைக்கும் பயம் இல்லைன்னா பார்க்காத வரைக்கும் பயம் கிடையாது. என்றைக்கு சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் என்னை விட பெரியவங்க அப்படின்னு ஒருத்தங்க பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பார்த்து பார்த்து பயப்படாது. இன்னொரு விதமாக சொன்னா, நீ பார்த்து நீ சிறியவன் என்று எண்ணி அவர்கள் எல்லாம் உன்னை விட பலமா இருக்கிறாங்க நீ நினைச்சிட்டா உனக்கு என்ன வரும்னா பயம் வரும். நாம் மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யும் போது நாம குறைவுள்ளவர்கள், நாம பலவீனமானவர்கள், நமக்குள்ளே தேவையானது நமக்கு இல்லை, அவர்கள் நம்மை விட பலத்திருக்கிறாங்க, அவங்க நம்மளை விட உறுதியா இருக்கிறாங்க, நம்மளை விட பெரியவங்களா இருக்கிறாங்க, அதிகமா இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது பாருங்க ஒரு பயம் நமக்கு உண்டாகும். பொதுவாகவே எக்ஸாமுக்கு போற பிள்ளைங்க கூட என்னதான் ஆயத்தம் பண்ணி படிச்சுட்டு போனாலும் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வெளியில சில பேர் இருப்பாங்க பாருங்க, அந்த பிள்ளைகளை பார்த்து இது கூட படிக்கலான்னு கேட்பாங்க பாருங்க. அவ்வளோதான், படித்ததெல்லாம் என்ன ஆகிடும், மறந்துடும். அதுவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இவனை போலவே எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவனா இருந்தால் பயம் வராது. ஆனால் சில பேர் பயப்படாமல் சுற்றுவான் பாருங்க, படிக்கவே மாட்டான். அவனுடைய தைரியம், அவனுடைய திட நம்பிக்கையை பார்த்த உடனே அடடா இவங்க முன்னால் நம்மெல்லாம் கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆயிடுவோம் போல இருக்கு. பயம் வருதா இல்லையா? எப்போ நம்ம மற்றவங்களோட ஒப்பீடு செய்து நாம் அவர்களை விட குறைவுள்ளவர்கள் என்று கண்டுபிடிக்கிறோமோ பயம் நமக்குள்ளே வரும். இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பார்த்து பயப்படுகிறாய். இந்த ஜனம் உன்னை விட பெருக்கமா இருக்கிறாங்க, அதிகமா இருக்கிறாங்கன்னு பார்த்து நீ பயப்படுகிறாய். நீங்கள் அதே உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு வாசிங்க. நீங்க உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால். அப்ப எதுக்குதான் எப்ப பயம் வருது பாருங்க. ட்ரிகர் பண்ற இடம் என்னன்னு கேட்டா, நீ போய் நிற்கும் போது அங்க என்ன இருக்கு சொல்லுங்க சத்தமா? குதிரைகள் இருக்கு, அங்க ரதங்கள் இருக்கு, உன்னை விட பெரிய கூட்டமான ஜனங்க இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நீ பயப்படாது. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் புழுவே, நீ பயப்படாதேன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? ஏப்பா நீ உன்னை புழுவாக, நீ உன்னை பூச்சியாக, மற்றவங்க எல்லாம் பெரியவங்கன்னு பார்த்தினாலே உனக்கு பயம் வந்துடும். பயம் வர்றதுக்கு முதல் காரணமே என்னன்னா, ஒருவரை தோற்றத்தில் அல்லது அவருடைய நிலைமையில பெரியவர்களாய் பார்த்து அவர்களுக்கு முன்பாக நம்ம குறை உள்ளவர்கள் நினைக்கும் போது தான் பயம் வரும். அன்றைக்கு கோலியாத் ஒரு முறை கூட அவன் ஈட்டியை எய்யல, யாரையுமே கொல்லல. 40 நாள் வெளியே இந்த ராட்சதனாக பெரிய சத்தம் போட்டு சவால் விட்டு கூப்பிட்டான் பாருங்க. அவனை பார்த்த உடனே, அவன் தோற்றத்தை பார்த்த உடனே தங்களை சிறியவர்கள் நினைத்த ராஜா முதல் அவனுடைய கூட இருந்த படைகள் அத்தனையும் ஓடி ஒளிஞ்சாங்க. இந்த காலை வேளையில நீங்க ஏதாவது ஒன்றை பார்த்து, ஒரு காரியத்துக்கு முன்பாக, ஒரு சூழ்நிலைக்கு முன்பாக, ஒரு தேவைக்கு முன்பாக, ஐயோ நான் குறைவா இருக்கிறேனே, எனக்கு தேவையானது கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் தட்டுப்பாடா இருக்கிறதே, குறைவா இருக்கிறதே அப்படி நீங்க நினைப்பீங்களானா உங்களுக்குள்ள ஏற்படும் பயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை விட சுற்றி இருக்கவங்களாம் அதிகமா இருக்கிறாங்கன்னு நினைச்சு நீ பயப்படாதப்பா. நீ புழு மாதிரி தான் இருக்கிற, நீ பூச்சியா தான் இருக்கிற, ஆனா பயப்படாதே. ஹல்லேலூயா. ரெண்டாவது எப்ப தெரியுமாங்க பயம் வரும்? நீங்க அதே ஏசாயா 41:14 வாசி. இன்னொரு வார்த்தை ஆண்டு ரொம்ப அழகா சொல்லுகிறார். ஆண்டு சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, சொல்லுங்க சத்தமா. இப்போ இஸ்ரவேல் என்னும் கூட்டமே இல்லை. என்ன கூட்டம்? சிறு கூட்டம். ரெண்டாவது எழுதுங்க, we fear when we are few in a crowd. கூட்டத்தில் நாம் குறைவாக இருக்கும்போது, கூட்டத்தில் நாம் குறைவாக இருக்கும்போது பயம் ஏற்படும், பயம் உண்டாகும். கூட்டத்தில் நாம் அல்லது நாம் சிறிய கூட்டமாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். முதல்ல நாம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு பயம் வந்துடும். ரெண்டாவது நாம கொஞ்சமா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தாலும் பயம் வரும். இந்த ரெண்டு வார்த்தையை எழுதுங்க பார்ப்போம்.
நாம குறை உள்ளவர்களா இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது பயம் வரும். ரெண்டாவது நம்ம கொஞ்சம் கூட்டமா இருக்கிறோம்னு பார்க்கும்போது பயம் வரும். when we fail in comparison with others, மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யும் போது நாம குறை உள்ளவர்கள் என்று கண்டுபிடித்தா பயம் வரும். ரெண்டாவது கூட்டத்தின் அளவுல நம்ம கொஞ்சமா இருக்கிறோம், குறைவா இருக்கிறோம்னு கண்டுபிடிக்கும் போது பயம் உண்டாகும். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை நீங்க பாருங்களேன். அங்கே தாவீதுக்கு பயம் உண்டானதற்கான அடிப்படை நீங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என்ன இவ்வளோ காலில் என்ன இவ்வளோ காலில் இவ்வளோ சோர்த்துட்டீங்க, வாசிங்க சத்தமா. கர்த்தாவே என் சத்துருக்கள், அதுல முக்கியமான வார்த்தை என்ன சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவா என்ன செய்திருக்கிறாங்க, பெருகி இருக்கிறாங்க. அப்ப நான் ரொம்ப குறைவா இருக்கிறேன். அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்னை விட பெரிய கூட்டமா இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி, அதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து பெருகி இருக்கிறார்கள். இப்ப அடுத்த வரி பாருங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். இன்னொரு வார்த்தை எது அண்டர்லைன் பண்ணும் சொல்லுங்க. பரவாயில்ல, வெரி குட். பெருகி இருக்கிறார்கள், அநேகரா இருக்கிறாங்க. 2வது வசனம் வாசிங்க. தேவனே தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள். அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன? வெரி குட், வெரி குட். முதலாவது பெருகி இருக்கிறாங்க, ரெண்டாவது அநேகரா இருக்கிறாங்க. நான் யாரா இருக்கிறேன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறேன். எப்போ நாம மற்றவங்களோடு ஒப்பீடு செய்யும் போது நாம கொஞ்சமா இருக்கிறோம், நமக்கு வேண்டிய ஆதரவு, நமக்கு வேண்டிய கூட்டம், நமக்கு வேண்டிய பின்னணி இல்லைன்னு நம்ம பார்க்கும்போது என்ன உண்டாகும்னா பயம் உண்டாயிடும். பயம் உண்டாக 2 காரணம் சொன்னேன், சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்னது? எப்படி? மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யும் போது நாம் குறை உள்ளவர்கள் என்று கண்டுபிடித்தால் என்ன வரும்? பயம் உண்டாகும். திரும்ப சொல்லுங்க. மற்றவர்களோடு நாம் ஒப்பீடு செய்யும் போது நாம் குறை உள்ளவர்கள் கண்டுபிடிக்கும் போது பயம் வந்துடும். ரெண்டாவது எப்ப பயம் வரும்? எப்படி? நாம சிறிய கூட்டம் என்று கண்டுபிடிக்கும் போது, நாம் கூட்டத்தில் கொஞ்சமா இருக்கிறோம், நாம் கொஞ்ச கூட்டமா இருக்கிறோம்னு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்? பயம். சிறியவனாயிருந்து கொஞ்ச கூட்டமா இருக்கும்போது பயப்படுறது இயல்பு. எல்லாருக்குமே இந்த பயம் வரும். சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்து பெண் பார்க்க போனாங்க. அவங்களுக்கு முதல்ல பொண்ணை பிடிச்சிருச்சு ரொம்ப. பெண்ணெல்லாம் பிடிச்சு பெண் வீட்டுக்கு போனாங்க. பெண் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அவங்க அந்த பெண்ணை தொடர்ந்து முன்னேறணும், அந்த கல்யாணத்தில் முன்னேறணுன்றத அவங்க கைவிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிற குடும்பம் தான். நாங்கள் ரொம்ப சின்ன குடும்பம். ஆனால் நாங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது அங்கே ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒன்றும் பண்ணல, இவங்களை எதுவும் பண்ணல, அவங்க நல்லா தான் கவனிச்சாங்க. ஆனால் இந்த 50 பேரை பார்த்த உடனே, பாஸ்டர் பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க 50 பேர் சேர்ந்துனா? அவங்க பாவம். அவங்க எங்க அந்த நேரம் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துச்சு. வந்த சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிடாமல் இருக்க முடியல. அது சும்மா பார்க்க வந்தவங்களையும் சேர்த்து கூப்பிட்டோம் வரட்டுமேன்னு. ஆனால் இவங்களுக்கு தெரியல, இந்த 3 பேராக போன ஆட்களுக்கு கையெல்லாம் உதறி இருக்கு. ஏன்னா என்ன நடந்துச்சான்? கூட்டம் பெருசாகி போச்சு. ஆனால் அந்த ஜனங்க நல்ல ஜனங்க, பாவம். அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, ஏங்க பயப்படாதீங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். எங்கள் வீட்டிலலாம் ஒரு விசேஷம்னா 100 பேர் சேர்ந்துருவாங்க. ஏன்னா எல்லாம் சொந்தமாக பக்கத்தில் இருக்காங்க, எல்லாம் வந்துடுவாங்க. ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? சின்ன கூட்டம். நாங்கள் கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க எங்கள் வீட்டில். நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. நாங்கள் 3 பேர் 4 பேர் இருக்கோம், இங்கே பார்த்தா 50 பேர். அது பார்த்து எங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு? பார்த்ததுல என்ன ஆகிப்போச்சு? அன்றைக்கு ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், யாக்கோபு என்னும் பூச்சியே.
இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க, எவ்வளவு அநேகமா இருக்கிறாங்க சொல்லிட்டு 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இப்போ சங்கீதம் 3:6 எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும், டேங்கப்பா, ஃபர்ஸ்ட் அநேகம் பெருகி இருக்கிறாங்க, இப்போ சொல்ற 10,000 பேரே வந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க பயப்படுவீங்களா? எப்படி நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிராக 10,000 பேர் அப்படி எழுந்து ஃப்ரண்ட்ல வர்றாங்கன்னா நீங்க பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா? தைரியமா நிற்பீங்களா? நீங்க இல்லை. ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, உங்க வண்டி போகும்போது யாரையோ ஒருத்தர் இடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, தனியா மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்க தில்லெல்லாம் காட்டுவீங்க. நான் யார் தெரியுமா, எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு போலீஸ் தெரியும்னு மிரட்டி பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு தட்டின உடனே அவன் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்தான்னு வச்சுக்கணுங்க, உங்கள் நிலைமை என்ன? காலிலே விழுந்துடும், என் சாமி எனக்கு கண்ணு சரியா தெரியாது, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, தெரியாமல் இடிச்சு விட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, காலில் வேணா விழுந்துடுறேன். எதையாவது ஒரு கதை சொல்லி அந்த இடத்த விட்டு எப்படி பண்ணணும், தப்பிச்சு ஓடணும். ஏன்னா இங்கே பார்த்தா ஒவ்வொன்றா கும்பல் என்ன பண்ணுது, சேர்ந்துக்கிட்டே இருக்கு. தனியாக மாட்டிக்கிட்டோம். தனியாக கூட்டம் குறைவாக இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். ஆனால் ஆரம்பத்தில் இவ்வளவு பெருகி இருக்கிறாங்க, அநேகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தாவீது இப்போ 10,000 பேர் எனக்கு எதிராக வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன்னு ஏங்க சொன்னாரு? அதுக்கு முந்தின வசனங்கள் ஒரு மாற்றம் நடந்திருக்கு பாருங்களேன். 3ஆம் வசனத்திலிருந்து இப்போ வாசிங்க. அவர் சொல்லுகிறாரு, எவ்வளவு அநேகமாக இருந்தாலும் ஆனாலும், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆனாலும்னா எதுக்கு ஆனாலும்? எதுக்கு ஆனாலும்? எப்படி? வெரி குட். அநேகராய் என் சத்துருக்கள் இருந்தாலும், எனக்கு விரோதமா இருக்கிறவங்க பெருகி இருந்தாலும், புரியுதா? இப்ப ஆனாலும்னா அர்த்தம் என்னன்னு அப்படி வாசிக்கணும் நீங்க. ஆனாலும், ஆனாலும்னா சத்துருக்கள் அநேக, என்னை விரோதிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறாங்க. ஆனாலும், இப்ப வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு, வாசிங்க, அப்படித்தான் போட்டிருக்கு, வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 5ஆம் வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை, என்ன அருமையா இருக்கு, அல்லேலூயா. இவ்வளோ கூட்டம் பெருகி இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். என்னப்பா இவ்வளோ தைரியம் உனக்கு எப்படிப்பா வந்துச்சு? 10,000 பேர் எனக்கு எதிராக வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு எப்படிப்பா தைரியம் வந்து கேட்டா அவன் சொல்லுவான், வேற ஒன்றும் இல்லைங்க, நான் தனியாக தான் இருக்கேன், நான் கொஞ்சம் ஆள் தான். இந்த சம்பவம், இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா இதோட பின்னணி என்னன்னா, அப்சலோம் தாவீதை விரட்டிக்கிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவத்தை தான் அவர் எழுதுறாரு இல்லையா? அதில் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் பார்க்கலாம். அப்சலோமுக்கு பயந்து தாவீது போகிற காலம் அவனோட நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் கூட்டமாக இருந்தாங்க. அவனுக்கு விரோதமாக இருக்கணும் நிறைய பேருக்கு போய் ஏறிட்டாங்க. அவனை காட்டி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு பதிவு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை சூழ்நிலை நடுவில் தாவீது ஏன் பயப்படலைன்னு கேட்டால் அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கேடகமாக இருந்தார், கர்த்தரின் துணையாய் இருந்தார், ஹல்லேலூயா, என் மகிமையா, என் தலையை உயர்த்துகிறவராய் இருந்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்னை எனக்கு செவி கொடுத்தார். அவர் சொல்றாரு, இவ்வளோ கூட்டம் எனக்கு விரோதமா நின்னாலும் நான் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? எப்போ எப்போ டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆளே இல்லாதப்போவா? சுற்றி 10,000 பேர் கூடிட்டாங்க, விரோதிக்கிறவங்க அதிகமா பெருகிட்டாங்க, சத்துருக்கள் திரளாக இருக்கிறாங்க. அவர் சொல்ல, நான் படுத்துட்டு நித்திரை செய்கிறேன். ஏன்னா அது காரணம் சொல்றாரு, கர்த்தர் என்னை தாங்குகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பாரானால் எனக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழும்பினாலும், நான் எவ்வளோ சிறியவனாக தெரிஞ்சாலும், நான் எவ்வளோ குறைஞ்ச கூட்டமாக இருந்தாலும், நான் பூச்சியை போல இருந்தாலும், நான் புழுவை போல இருந்தாலும், நான் பயப்பட போகிறதே இல்லை.
பயப்பட போகிறதே இல்லை. அப்போ ஒரு முக்கியமான சத்தியத்தை நமக்கு அறிந்து கொள்ளணும். தேவன் மாத்திரம் நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளே வெளிப்படுவாரானால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் துணையா இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? நீங்க எனக்கு துணையாயிருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாயிருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர், என் ரட்சிப்பாய் இருக்கிறீர், என் பலனாய் இருக்கிறீர், என் சத்துவமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எனக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறீர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாய் எழும்புகிற பெருந்திரள் கூட்டத்தை பார்த்து எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவாலை கண்டு நான் பயப்படுவதில்லை, நான் பயப்படுவதில்லை. ஆண்டவரே, நான் எவ்வளவு சிறியவனாக தெரியலாம், எவ்வளவு சிறியவளாக தெரியலாம், எவ்வளவு பலவீனமாக தெரியலாம் ஆண்டவரே, எவ்வளவு பூச்சியை போல புழுவை போல நான் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னோடு இருப்பீரானா? கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்கள் இவர் போலுண்டோ, வேணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி. பாவி என்னை பல தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பல தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எனக்கு துணையான தேவன் ஆண்டவரே, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறிய பல பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல எங்கும் கண்டதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க எனக்கு துணை ஆண்டவரே, நான் பயப்படுவதில்லை. நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே எம் துணையானி. ஹல்லேலூயா. இயல்பாக பயப்படுறதுக்கு ரெண்டு காரணம். முதல்ல என்ன காரணம்? மற்றவர்களோடு நாம் ஒப்பீடு செய்யும் போது நாம குறை உள்ளவர்கள் என்று கண்டுபிடித்தால் பயம் உண்டாகும். சொல்லுங்க, மற்றவர்களோடு நாம் நம்மை ஒப்பீடு செய்யும் போது நம்மை குறை உள்ளவர்கள் என்று கண்டால் பயம் உண்டாகும். இரண்டாவது, இயல்பாக பயப்படுற காரணம் என்ன? மற்றவர்களை விட நாம் சிறிய கூட்டம் என்று கண்டுபிடித்தால் என்ன வரும்?
இந்த ரெண்டு நிலைமையில யாக்கோபு இருக்கிறாங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, உன்னை சுற்றி எல்லாரும் ரதங்களோடு குதிரைகளோடு பெரிய ஆயுதங்களோடு வர்றாங்க, நீ பூச்சி. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, உன்னை சுற்றி இருக்கிறவங்க பெருகி இருக்கிறாங்க, சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க, அநேகமா இருக்கிறாங்க. இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. யாக்கோபு பயப்படாமல் இருக்க கர்த்தர் கூறுகிற 3 காரணங்களை இந்த வேத பகுதியை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு அதே வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உங்க எத்தனை பேருக்கு இந்த வசனம் இன்றைக்கு பேச போகிறது எனக்கு தெரியல. ஆவியான நிச்சயமா தொடுவார். ஆனா என்னை ரொம்ப இன்னைக்கு தைரியப்படுத்தினார். நம்ம ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு நான் அப்படி முன்னால போறேன், சொல்ற வேலைகளை தான் செய்யறதுக்கு நிறைய பேர் பின்னால இருந்து ஏராளமான வேலை செய்யறாங்க, பல ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா என் நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க தைரியமா வந்து பிரசங்கம் பண்ற மாதிரி நின்னாலும் உள்ள என்ன இருக்கு, பட்ட 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 படன்னு அடிக்குது. ரொம்ப பதற்றமா தான் இருக்கு. நான் அது என்ன மேற்கொள்ளல எனக்கு தெரியும். கர்த்தர் கிருபையாக நான் தூங்காமலாம் வரல. நேற்றுக்கு ராத்திரி ஒரு 3 மணி நேரம் தூங்கினேன். நான் 3 மணி நேரம் நல்லா டீப்பாக ஸ்லீப் பண்ணேன், நல்லா நிம்மதியாக தூங்கினேன். ராத்திரி எழுந்து மிரண்டு அப்படிலாம் எழும்பலை. ஆனாலும் அந்த சுற்றி இருக்கிற அழுத்தம்னு இருக்கு பாருங்க. அது காலைல எழுந்தவுடனே என்ன வேலை நடந்துட்டு இருக்கு, காலைல எழுந்தவுடனே அப்டேட் கேட்குறேன், என்ன நடக்குது, யார் வேலை செய்கிறா, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை வேலை முடிஞ்சிருக்கு, எதை கனெக்ட் பண்ணீங்க, எதை முடிச்சிங்க, இந்தந்த லிஸ்ட் எல்லாம் கவர் ஆகிடுச்சா, முடிஞ்சிருச்சா, இதெல்லாம் மனசில் இருக்குது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பின்னால் என்ன ஓடுது, அங்கே என்ன நடக்குதோ, எப்படி முடியுமோ அப்படின்ற ஒரு பாரம் இருக்குது. ஏன்னா நான் இத்தனை ஆயிரம் பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஆள். வர்ற ஆட்கள் எதையாவது ஒரு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, தண்ணி வரல, இது சுத்தமாக இல்லை, இது ருசியாக இல்லை, இது விலை கிடைக்கல, இது சரியாக ஆயத்தம் பண்ணலை, என்னென்னமோ சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நான் தான் என்ன பண்ணணும், முகம் கொடுக்கணும். என்னோட இருக்க டீம் வந்து முகம் கொடுக்கணும். அவங்கள நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது. பாவம், யார் யாரெல்லாம் திட்டு வாங்க போகிறாங்களோ தெரியலையே, யார் யாரெல்லாம் என்னென்ன பாதிப்புள்ளாக போகிறாங்களோ தெரியலையே, அது ஒரு பயம் இருக்கு உள்ள. இதுக்கு நடுவில் இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா, வனாந்திரத்தில் இருந்த ஒரு தென்றல் காற்று மாதிரி இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த. நீ பயப்படாதே. எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு எனக்கு தெரியல. நான் ஒரு சூழ்நிலையில கடந்து போறேன், நீங்க எந்த சூழ்நிலை கடந்து போறீங்கன்னு தெரியல. ஆனா ஆவியானவர் நம்மோடு பேசுறார். நீ பயப்படாதப்பா, நீ பூச்சி தான், நீ சிறு கூட்டம் தான், ஆனா பயப்படாத. எப்படிங்க பயப்படாம இருக்கிறது? இயல்பா பயம் எல்லாம் இருக்குமா? மற்றவங்களோட ஒப்பீடு செய்யும் போது நான் ரொம்ப கொஞ்சமா இருக்கிறேன், மற்றவங்களோட ஒப்பீடு செய்யும் போது நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். எப்படி பயப்படாம இருக்கிறது? ஆண்டவர் சும்மா போற போக்கில் பயப்படாத பயப்படாத அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகல, அது காரணங்களை சொன்னார். இந்த காரணங்களை நாம புரிந்து கொள்வோமானால் நம்மை மேற்கொள்ள வருகிற எல்லா பயத்தையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. 3 காரணங்களை சுட்டி காட்டுறேன். வேற எங்கே போக போறது? அந்த வசனத்துக்குள்ளே நம்ம நிற்க போறோம். ஏசாயா 41:14 சத்தமா வாசிக்கலாமே, வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே. சொல்லிட்டு என்ன சொல்றார்? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். பயப்படாதேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். எழுதுங்க. நம்பர் 1, there is help in God's power. தேவனுடைய வல்லமையில் நமக்கு உதவி உண்டு என்று நம்ம விசுவாசிக்க முடியுமானா பயம் நம்மை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. தேவனுடைய வல்லமையில் நமக்கு உதவி உண்டு. அவர் சொல்லுகிற இஸ்ரவேலின் மீட்பர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த மீட்பர் உனக்கு என்ன செய்கிறார்னா துணை நிற்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, துணை நிற்கிறார். ஆங்கிலத்தில் வந்து அதில் வாசிக்கிறோம்,
ஐ வில் ஹெல்ப் யூ சேஸ் த லார்ட். துணை நிற்கிறார் அப்படின்ற வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தம் அங்கே விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, எப்பா உன்னை மீட்டு கொள்ளுகிற ஆண்டவர் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உனக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன். நீ தூக்க முடியாம கஷ்டப்படுறியா? உனக்கு கூட துணை அணைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். நீ சந்திக்க முடியல, எதிர்க்க முடியல, இதை நீ மேற்கொள்ள முடியல நினைக்கிறியா? நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஐ வில் ஹெல்ப் யூ. அதான் துணையா நிற்கிறேன், உனக்கு கூட நிற்கிறேன். உன்னை சுமக்கிறதுக்கு, உன்னை நடத்துறதுக்கு, உன்னை கொண்டு செல்றதுக்கு நீ பயப்படாத, நான் உனக்கு கூட நிற்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், அவருடைய வல்லமையினால் நமக்கு உதவி செய்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒரு பெரிய ஒரு மரக்கட்டை இருக்கு, அதை தூக்கணும்னா நம்ம ஒரு ஆளால முடியாது. ஏன்னா அது அவ்வளோ வலுவானது, ரொம்ப பாரமானது. ஆனால் நம்மோட ஒரு 25 பேர் வந்தாங்க. இப்போ நம்ம பயம் வருமா? அந்த கட்டையை பார்த்தா வர பயமே வர. ஏன் தெரியுமா? எனக்கு துணை நிற்க, எனக்கு உதவி செய்ய 25 பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? 25 பேரில் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் சேர்ந்தாலும் அவர்களுடைய பலத்தை பார்க்கிலும் என் தேவன் பலம் உள்ளவர். அவர் பலம் உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தை என்னை எவ்வளவு இன்னைக்கு தைரியப்படுத்தினது என்பதை என்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. கடந்த சில வாரங்களாக கர்த்தரே நின்று துணை செய்து என்னை நடத்தி வருகிறது நான் பார்க்கும்போது உண்மையாகவே நான் பிரமித்து போய் தான் நிற்கிறேன். ஆண்டவரே, இது உண்மையிலே நடக்குதா? இது உண்மையாகவே இது நடக்குதா? கர்த்தர் உதவி செய்ததும் துணை செய்ததும் நின்றதும் என்னை ரொம்ப தைரியப்படுத்தினது. உங்களுக்கு நான் சொல்வேன், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பா. உங்களுக்கு துணை நிற்பா. அதனால தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? விசுவாசிக்கிறீங்களா? அதை உதவி செய்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர். உதவி செய்கிறவர் கர்த்தருங்க. உங்களை உண்டாக்கினவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை மீட்டு கொண்ட கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க, அது ஏசாயா 41:14 பாருங்க. அப்படி தானே போட்டிருக்கு? கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர். யார் அவர்? மீட்பர். மீட்பர்னா ஏற்கனவே உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன், மறந்துடாத. உன்னை ரட்சித்திருக்கிறேன், உன்னை விடுவித்திருக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன், ஆபத்திலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அதனால தான் பாருங்க, நீங்க எரேமியா 42ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 42ஆம் அதிகாரம் 11-12 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு, திரும்ப வாசிங்களா எல்லாரும் சத்தமா, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜா எப்படிப்பட்டவன் தெரியும்ல உங்களுக்கு? பயங்கர கொடுமையானவன், இரக்கம் இல்லாதவன். அந்த நாட்களில் பாபிலோன் ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் பாபிலோனை நேபுகாத்நேச்சார் ஆண்ட பொழுது அவன் ஒரு நாள் ராத்திரி கனவு கண்டாரான், சொப்பனம் கண்டாரான். சொப்பனம் கண்டு எழும்போது சொப்பனம் மறந்துருச்சான். ஆனால் ஒரே கலக்கம், ஒரே பயம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? என்னமோ சொப்பனம் கண்டங்க, ஒரே பயமாக இருக்குது, இந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு தேடி இருக்கணும். இந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? எழுந்துட்டு தான் நியமித்த ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டுட்டு, இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒரே கலக்கமாக இருக்குது, தூக்கம் எல்லாம் போயிடுச்சு நேற்றுக்கு, ஆனால் ஒரு கனவு கண்டேன், கனவு என்னன்றதை மறந்துட்டேன். இப்போ நான் கண்ட கனவை நீ சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். இப்படிப்பட்ட மனுஷனை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களாங்க? இவர் கனவு கண்டாராம், அந்த கனவை இவர் மறந்துட்டாராம், அதை சொல்லணுமா? யாரு? கனவு காணாதவன் தூங்கினவெல்லாம் சொல்லணுமா இவர் என்ன கனவு கண்டார்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தமும் சொல்லணுமா? இதை சொல்லலை அப்படின்னா உங்களை அத்தனை பேரையும் கொன்று போட்டு உங்க வீடெல்லாம் குப்பமேடாக்கிடுவேன்னு. என்ன நல்ல ராஜா பாருங்க, என்ன நல்ல ராஜா, அவ்வளோ பயங்கரமானவன் இந்த ராஜா. இவனே ஒரு சிலையை உண்டாக்கிட்டு
அதுக்கெல்லாம் வணங்கணும்னு சொல்லி மியூசிக் பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணுறாரு. அதை யாரெல்லாம் வணங்கலையோ உயிரோடு என்ன பண்ணுவாராம், தீயில போடுவார். அவ்வளோ பயங்கரமான ரொம்ப நல்ல மனுஷன் அவர். நம்மெல்லாம் ராஜாலாம் எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்னா ஆபத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் ராஜான்னு. இவர் நல்லா இருக்கிறவனையும் தூக்கி என்ன பண்ணுவார், ஆமாம் ஆமாம் எல்லாரையும் வந்து ஷவர்மா தான், லைவ் ஷவர்மா கொண்டு போய் உள்ளே போட்டுருவேன்றார். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ராஜா, பயமுறுத்துகிற ராஜா தான் யார், பாபிலோன் ராஜா. இப்போ அதை மனசை வச்சுக்கிட்டு இப்போ வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை ரட்சிக்கும் படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எப்படிங்க அதை நம்ப முடியும்? இவன் கையிலிருந்து விடுவித்து இவன் மூலமாகவே உங்களுக்கு நன்மை செய்வேன்னு எப்படி நம்ம நம்ப முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த வேலையை ஆண்டவர் ஏற்கனவே செய்திருக்கிறார். இஸ்ரவேலை தான் நோக்கி பார்க்க சொல்றாரு. கொஞ்சம் யோசித்து பாரு. அவர் சொல்லுகிறார், இந்த எகிப்து எப்படிப்பட்ட தேசம்னா, வந்து அண்டின மெய்ப்பர்களை உதாசீனப்படுத்தின, அவர்களை ரொம்ப அருவருப்பாய் பார்த்த ஒரு நாடு. அந்த நாட்டிலே வைத்து உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணேன். மூத்த பிள்ளைகளெல்லாம் ஆண் பிள்ளைகளை கொன்று நதியில் போடணும்னு சட்டம் போட்ட இடத்துலையே மோசே உயிரோடு காப்பாற்றி அவனையே உனக்கு மீட்பராக கொண்டு வந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு ராஜா பார்வோன், அவன் சொன்னான், என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யாருன்னா, அவனுடைய கையை உடைச்சு ஆண்டவர் முறிச்சு எல்லாரும் வெளியே கொண்டு வந்த மகா பெரிய மீட்பர் இருந்த தேவன். இப்போ சொல்கிறார் ஆண்டவர், இதை மறந்துடாத, உன்னை ஏற்கனவே நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், பல முறை உன்னை தப்பு வைத்திருக்கிறேன். அதே மீட்பர் சொல்கிறேன், நான் தான் உனக்கு உதவி செய்ய போகிறேன், நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது உனக்கு என்னப்பா பயம், உனக்கு என்னப்பா பயம்? எத்தனை பேருக்கு சந்தோஷம், கர்த்தரே எனக்கு துணை. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு தம்பி வந்து ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொன்னான். என்ன நன்றி சொன்னான் தெரியுமா? அவன் ரொம்ப பல முறை அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரு பயம் அவனை பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு பயம், உள்ளே போகும்போதே ஒரு பயம் பிடிச்சு அந்த பயத்திலே அவன் எழுத மாட்டான், எழுதாமலே வந்துடுவான். இப்படி அவன் 3வது முறை அவன் வந்து பொது தேர்வில் மூணாவது அட்டம்ப்ட் எழுதுறான். இப்போ ஜெபம் பண்ணிட்டு பயந்துகிட்டே தான் போகிறான். பயப்படாதப்பா, கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார் போ அப்படின்னு அனுப்பி விட்டோம். உள்ளே போனவனே நடந்த என்ன தெரியுமா? அவன் உள்ளே நுழைஞ்ச போது அவங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்க தான் அந்த இன்விஜிலேட்டரான். அந்த அம்மா இவனை பார்த்த உடனே அவங்க வீடெல்லாம் விசாரிச்சிருக்காங்க, எப்படி இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு, ஒன்றும் பயப்படாது, நான் தான் இங்கே இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாது, அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு போதும். அவனுக்கு இருந்த பயங்க எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, ஒரே ஓட்டம் தான். யாரு? நம்ம சொந்தக்கார ஆண்டியே உள்ள இருக்காங்க. அவங்க எதுவும் உதவி செய்யல, ஆனால் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வே அவனுக்கு என்ன கொண்டு வந்துருச்சு, பயத்தை கொண்டு வந்துருச்சு. சாரி, அவன் பயத்தில் அவனுக்கு விடுதலையை கொண்டு வந்து அவனுக்கு தைரியத்தை கொடுத்து அவனை வெற்றி கொண்டு போயிடுச்சு. சில வேளையில் எக்ஸாம் பக்கத்தில் உட்கார்ற படிக்கிற பையனா இருந்தா ஒரு தைரியம் வரும், ஏதாவது சந்தேகம்னா கூட என்ன பண்ணலாம். ஆனால் பக்கத்திலே ஒரு ஃபெயிலியர் உட்காந்து வச்சுக்கோங்க, அதுவே திருன்னு முழிக்குது. அந்த ஆள் வந்து நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஏய் முதல்ல நீ தப்பிச்சு வெளியே வா, நீ பாஸ் ஆகிறதே பெரிய அதிசயம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? பயம் வருமா, தைரியம் வருமா? ஆனால் அதே இது உதவி செய்கிறதுக்கு துணையாக ஒரு ஆள் நின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுக்காக போய் ஆண்டவரே இந்த மாதிரி ஏதாவது காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா, அது சரின்னு சொல்லலை. கூட வந்து எனக்கு உதவி செய்வேன், நீ கவலைப்படாத, என்னன்னாலும் பயப்படாதுன்னு ஒரு ஆள் சொல்கிற ஆள் வந்து திடகாத்திரமான ஆளாக இருந்தால், பெரிய ஆளாக இருந்தால் நமக்கு என்ன வந்துடும், தைரியம் வரும், தைரியம் வரும். ஒரு பள்ளிக்கூடத்தில் போகும்போது கூட முதல் முறை நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது கூட தெரிஞ்சாலும் ஒருத்தங்க கூட வர்றாங்க அப்படின்னு எப்படி இருக்கும், தைரியம். ஒரு காரியத்தை எடுத்து செய்யும்போது பயப்படாதப்பா நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னா ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு திடமனம் வரும். நான்லாம் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துருக்கேன், கவலைப்படாத,
இல்லை? நான் சீனியர் உனக்கு, நான் எத்தனையோ பார்த்துருக்கேன், நான் எல்லாம் உனக்காக செய்வேன்னு சொன்னேன். எவ்வளோ தைரியம் வரும் பெற்றோருக்கு. சில வழியில் காலேஜில் போய் பிள்ளையை சேர்க்கும் போது அங்கே ஒரு 3rd இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஆண்டி கவலையப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னா, அப்பா நிம்மதியாக வீட்டுக்கு வருவான், அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் இல்லை, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாது. உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறேன், நீ பயப்படாது. நீ காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு துணை. எப்போ தெரியுமா நமக்கு பயம் எல்லாம் போகும்? when God is my help. இந்த வல்லமை உள்ள தேவன் எனக்கு துணையாக இருக்கும்போது, when a powerful God is my help, நான் உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும், மனுஷனால் முடியாதவைகளை கூட முடிய பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் எனக்கு, he is my help. என் தேவனே எனக்கு சகாயர். வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, லார்ட் ஐ தேங்க் யூ பிகாஸ் யூ ஆர் மை ஹெல்ப். ஆண்டவரே நீரே எனக்கு உதவி. ஹல்லேலூயா. உதவி வருகிற உம்முடைய கண்மலை நான் நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். என் கால்களை தள்ளாட விட மாட்டீங்க. என்னை காக்கிறவர் உறங்க மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. என்னை காக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே. எந்திரிமா, உனக்கு நான் உதவி செய்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லும் போது என்ன பயம்? ஒரு பயமே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பயமே இல்லை, ஒரு பயமே இல்லை, ஒரு பயமே இல்லை. சமீபத்தில் என்னுடைய மகனை கல்லூரியில் சேர்க்க போனேன். என் பையன் 2 வருஷம் ஹோம் ஸ்கூலிங் பண்ணோம், வீட்டிலே தான் படிக்க வைத்தோம். 11th and 12th. அவன் இயல்பாகவே கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன். ரொம்ப எல்லாத்தையும் அவ்வளோ பேச மாட்டான், பழக மாட்டான், கொஞ்சம் பயப்படுவான். எல்லாத்தையும் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருப்பான். கல்லூரியில் போய் சேர்க்கும்போது எங்களுக்கு பயமாகி போச்சு. இவன் எப்படி சர்வைவ் பண்ணுவான், அவன் யார் இவனுக்கு உதவி செய்வா, இவன் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கிறானே. ஆனால் ஒரு நன்மை, இந்த மாதிரி ஒரு சபை நடத்தும் போது, ஒரு ஆன்லைனில் இருக்கும்போது ஒரு நன்மை இருக்கு. உள்ள நுழைஞ்சதுலேருந்து அவருக்கு அட்மிஷன் கொடுத்தாங்களோ இல்லையோ, எனக்கு தான் அட்மிஷன் கொடுத்தாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எல்லா இடத்துலையும், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து பஸ்ஸர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் உள்ளே கூப்பிட்டு வச்சு, எனக்கு எல்லா ஸ்டாஃபையும் கூட வச்சு ஒரே ப்ரேயர் தான். எல்லா இடத்துலையும் ஒரே வரவேற்பு. அப்போது எங்கே எதுக்கு பாஸ்டர் நீங்கள் வந்தீங்க? என் பையன் தான் படிக்க வந்திருக்கான். அப்படியா தம்பி, நீ எதை பற்றி பயப்படாதப்பா, என்ன வேணாலும் அங்கிள்கிட்ட வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேட்டவா நீ வா, நான் எது வேணாலும் பார்த்துக்கோ. எல்லா சப்ஜெக்டில் இருக்கிறவங்களும் என் பையன் முகத்தை பார்க்கணும், அப்படியே முகமே தெளிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாருமே என்ன செய்ய வர்றாங்க? உதவி செய்யறாங்க. நாங்கள் வழியெல்லாம் சொல்லிட்டு தான் போகிறோம், நீ பயப்படாத, என்னன்னாலும் நாங்கள் இருக்கிறோம், பயப்படாது. ஆனால் அவனுக்கு பயமே போல. ஆனால் அங்கே இருக்கிற ஆள் சொன்ன உடனே என்ன வந்துச்சு? ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை பேர் உன்னை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னாலும் உனக்கு பயந்துட்டே இருக்கியாப்பா, இப்போ கேளு, நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு நான் துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ எந்த இடத்துக்கு போனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் துணையாக இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் போனால் கூட என் தேவன் எனக்கு உதவி செய்வார். அவர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார், என்னை கரம் பிடித்து நடத்துவார். அவர் சொல்கிறாரு, ஏன்பா நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். ரெண்டாவது பாருங்க,
ஏன் பயப்பட வேண்டாம்னு ஆண்டவர் இந்த சிறு கூட்டத்தை, இந்த பூச்சியை பார்த்து சொன்னார் தெரியுமா? அதே ஏசாயா 41:15-16 பாருங்க, சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். ஏசாயா 41:15-16 வாசிங்களேன். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை என்ன செய்யும்? பறக்கடிக்கும். யாரை பார்த்து சொன்னார்னா, பூச்சியை பார்த்து, சிறு கூட்டத்தை பார்த்து சொல்றார். உன்னை என்னவா மாத்திருவேன்னா, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவேன். மலைகள் எல்லாம் மிதித்து நொறுக்கி போடுவாய், எல்லாத்தையும் பதறாக்கி போடுவாய். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு புழுக்கும் பூச்சிக்கும் ஏதாவது தகுதி இருக்கா, பலன் இருக்கா? கிடையாது. இதெல்லாம் செய்ய முடியும், அதை யோசிக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. நேற்றைய தினத்தில் மீடியா டீமில் ஒரு சகோதரன் வந்து 2023 நினைக்கிறேன், 2023, ஆமாம் 2023 என்னுடைய தகப்பனார் வந்து அவங்க பலவீனமான நேரத்தில் அவங்க கடைசியாக அவங்க வந்து நம்முடைய ஆலயத்தினுடைய இடத்தை அப்படியே சுற்றி கார்லேயே உட்கார வச்சு ஒரு முறை சுற்றி காட்டணும். பில்டிங் கிட்டத்தட்ட மேலே வந்துருச்சு. அப்போ அவங்க நேசரத் ஆலை டெடிகேட் பண்ணுறதுக்கு முன்னால் பில்டிங் ஃபுல்லாக அவங்க பார்க்கணுன்னு சொல்லி ஃபுல்லாக காரில் வச்சு சுற்றி காட்டி அம்மா கையில் தூக்கிட்டு போயிட்டோம். மேலே ஏற்றி நம்ம இப்போ டெடிகேட் பண்ண போகிற மெயின் ஹாலில் அவங்கள உட்கார வச்சு அவங்கள ஜோம் பண்ண வச்சு அவங்க அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அந்த காரில் வந்து அவங்கள கூட்டு போகிறாங்க பாருங்கள், அந்த காட்சியை வந்து உள்ளேருந்து ஃபோட்டோ அப்படியே வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பை வந்து எனக்கு அனுப்புனாங்க. எனக்கு உண்மையாகவே இருதயம் நொறுங்கிருச்சு. அதில் அப்பா வந்து அந்த வீடியோவில் வந்து அங்கே இருக்கிற சகோதரனோட சொல்கிறாரு, என் கனவுல கூட நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை நாம் கட்டுவோன்னு என் கனவுல கூட நான் நினைக்கல. அந்த அந்த கட்டிடத்தினுடைய பிரம்மாண்டத்தை சொல்கிறாங்க, என் கனவுல கூட நினைக்கல. ஆம், யாக்கோபு என்னும் பூச்சி, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம் வந்து எவ்வளோ செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன சாதிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதோடைய பலத்தை வச்சு, சத்துவத்தை வச்சு, அனுபவத்தை வச்சு, அறிவை வச்சு, ஆற்றலை வச்சு என்ன சாதிச்சிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் இங்கே பாருங்க சொல்கிறாரு, உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்கி மலைகளெல்லாம் மிதித்து குன்றுகளெல்லாம் பதறாக்கி போட, பொடியாக்கி போடுறதுக்கு உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா நம்ம பயப்பட வேண்டாம்? ரெண்டாவது காரணம் என்னன்னா, there is hope in God's purpose. தேவனுடைய நோக்கத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டு. தேவனுடைய நோக்கத்தில் ஒரு மனிதன் நம்பிக்கை வைப்பானால், விசுவாசத்தை வைப்பானால், அவன் பயப்படவே மாட்டான். நம்முடைய திராணியில், நம்முடைய திறமையில், நம்முடைய அறிவில் நாம் நம்பிக்கை வைத்தோம்னா நமக்கு பயம் வரும். ஆனால் தேவனுடைய நோக்கத்தின் மேலே, திட்டத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நான் உண்மையாக அன்பாக சொல்லுவேன், தாழ்மையாக சொல்கிறேன், நம்ம எல்லார் மேலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களும் நோக்கங்களும் நம்முடைய சக்திக்கும், நம்முடைய புத்திக்கும், நம்முடைய ஆற்றலுக்கும், அறிவுக்கும், அனுபவத்திற்கும் மிஞ்சினது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வானத்திற்கும் பூமி எவ்வளவு உயரமாக இருக்கோ, உன் நினைவுகளுக்கும் என் நினைவுகளும் உயரமாக இருக்கிறது. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார். என்னை பற்றி கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதை நீங்கள் உற்று நோக்குவீங்களானா, அதை நீங்கள் விசுவாசிப்பீங்களானா, அதன் மேல் நம்பிக்கை வைப்பீங்களானா சுத்தமாக பயமே வராது. நான் இதை என் வாழ்க்கை பயணத்தில் நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய பலத்தையும், என்னுடைய ஆற்றலையும், என் அறிவையும், என் அனுபவத்தையும் நான் எவ்வளவு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனோ எனக்கு ரொம்ப பயம்தான் வருது. ஆனால் எப்போ நான் தேவ நோக்கத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேனோ எனக்கு ஒரு விசுவாசம் வந்துடுது. இது நான் செய்ய முடியாது, இது என் பலத்தினால முடியாது, என் சத்துவத்தினால முடியாது. ஆனால் தேவன் செய்யணும்னு நிர்ணயம் பண்ணிட்டாரு.
கர்த்தர் அதை செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் செய்து முடிப்பார். ஏன்னா நான் என்ன நம்பலை, என் பலத்தை நம்பலை. ஏன்னா பலத்தினால் ஒன்றுமே முடியாது, பராக்கிரமத்தினால ஒன்றுமே முடியாது. அப்படி ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் ஒரு மனுஷனை சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் உட்கார பண்ணணும்னு அவர் திட்டம் பண்ணிட்டார். அப்படின்னா அதுக்குமா ஏன் பலம், ஏன் சத்துவம், அறிவு, ஆற்றல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அது அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம். நீங்கள் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய ஆற்றல் என்ன, நம்முடைய அறிவு என்ன, நம்முடைய அனுபவம் என்ன, நம்ம பலன் என்ன, நம்முடைய சேமிப்பு என்ன, நம்முடைய திறமை என்னன்னு ரொம்ப பார்த்து 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 நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பயம்தான் நம்மளுக்கு பிடிக்கும். எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரு குறைவு நமக்கு தெரியும். இது நம்மளால் முடியாது, இது நமக்கு ரொம்ப அதிகம், இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது, இதெல்லாம் நம்ம சுமக்க முடியாது. இப்படியே தான் நமக்குள்ள பயம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் நம்ம லைஃப்பில் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்போமானா, ஆண்டவரே அந்த நோக்கன்ற படகுல நான் உட்கார்ந்தா போதும், என்னை அக்கறை கொண்டு போய் சேர்க்க நீர் வல்லவராக இருக்கு. நான் போகிற வழியெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய உதவியையும் ஒத்தாசையும் நான் அனுபவிச்சுக்கிட்டே நான் போக போகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நடுவில் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ புயல், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் God will take care of me. கர்த்தர் என்னை நடத்தி செல்லுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அது நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி ஆண்டு காரியங்களை செய்யணும்னு குறிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் குறிச்சிருக்கிறார், என்னை பற்றி குறிச்சிருக்கிறார், உங்களை பற்றி குறிச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி தேவன் ஒரு அனாதி நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானா நம்ம எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். He will take care. அவர் நிச்சயமாக நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவன். என் நோக்கத்தின் மேல் அல்ல, உம்முடைய நோக்கத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார். என்னை உருவாக்கும் போதே ஒரு நோக்கம் வச்சுருந்தீங்க, என்னை அழைக்கும் போது ஒரு நோக்கம் வச்சுருந்தீங்க, என்னை தெரிந்தெடுக்கும் போது ஒரு நோக்கம் வச்சுருந்தீங்க. ஆண்டவரே அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஓ எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, ஆமாப்பா செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஆமா, நமக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க, நமக்காக ஒரு நோக்கம், நம்ம மேல ஒரு அனாதி தீர்மானம் இருக்குன்றத நீங்க மறந்துடாதீங்க. அந்த தீர்மானம், அந்த நோக்கம் என் மேல இருக்கு. ஆண்டவர் இந்த புழுவை பார்த்து சொல்றாரு, உன்னை பற்களுள்ள எந்திரமா மாற்ற போறேன், உன்னை கொண்டு மலைகளை மிதிக்கவும் குன்றுகள் எல்லாம் பதறாக்கி போடுறதுக்கு நான் சொல்றேன். இது என் திட்டம், இது என்னுடைய நோக்கம். எப்போ தெரியுமா பயப்படாம இருக்கலாம்? என்னை குறித்து ஆண்டவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அது எவ்வளோ பெரிய காரியமா இருக்கலாம், எவ்வளோ பிரம்மாண்டமான காரியமா இருக்கலாம், எவ்வளோ புதிய காரியமா இருக்கலாம், எவ்வளோ பெரிய காரியமா இருக்கலாம், கர்த்தர் செய்ய வல்லவர். ஏன்னா அது அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய தீர்மானம். இந்த வார்த்தை என்னை ரொம்ப தைரியப்படுத்தின, ரொம்ப 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 என்னை தைரியப்படுத்தி. வேலை பெரிய வேலை, உத்தரவாதம் பெரிய உத்தரவாதம், தேவை பெரிய தேவை தான், முன்னால் நிற்கிற சவால்கள் பெருசு தான், மலை போல குன்று போல எல்லாம் எழுந்து நின்று என்னை பயமுறுத்தினா கூட அடிக்கடி நான் என்னை ஞாபகப்படுத்திக்கிறது, இது நான் ஆரம்பிக்கல, இது நான் செய்யலை, இதை செய்யணும்னு தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார், அது கர்த்தர் தருவார்.
கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். என்கிட்ட ஒன்றும் இல்லை, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். அவர் எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். நான் ஒரு கருவி தான், அவர் பயன்படுத்துகிற ஒரு கருவி. என்னை கொண்டு இதை செய்யணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். நான் ஏன் பயப்படணும்? பாத்திரம் ஏதாவது ஆகாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கா? இல்லை, அது சமையல்காரர் பார்த்துக்குவார். நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் போதும். பாத்திரம் சமையல்காரர் கையில் இருந்தால் அதில் என்ன, எவ்வளோ அளவில், எவ்வளோ ருசியாக, எவ்வளோ பெருசாக செய்யணுன்றதை அவர் அறிஞ்சிருக்கிறார். அவர் என்ன பயன்படுத்துவார். நான் வெறும் ஒரு பாத்திரம் தான். கர்த்தர் நம்மை குறித்து ஏதோ ஒன்று செய்யணும்னு திட்டமிட்டுட்டாரு. அந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துருங்க. எதை பற்றி கவலைப்பட மாட்டோம், பயப்படவே மாட்டோம். அவருடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் நிறைவேறுகிறதை நான் காண்கிறேன், நான் உணர்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நிற்கும் போது, ஆண்டவரே இது என்னால் நான் பார்த்ததே இல்லை, ஆண்டவரே செஞ்சதே இல்லை, ஆண்டவரே நான் இது மாதிரி அனுபவிச்சதே இல்லை, நீங்கள் அப்படின்னு பயப்படுறீங்களா? ஒரு நிமிஷம் நின்று சொல்லுங்கள். இங்கே நிற்கணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இதை செய்யணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. இதை என்னை கொண்டு நிறைவேற்றி முடிக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. நான் ஏன் என்னை பற்றி நினச்சிக்கிட்டோம்னா, நான் ஏன் என்னைய கண்ணாடியில் பார்க்கணும்? நான் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. வெட்கப்பட்டு போகவே போகாது, பயப்படவே மாட்டேன். எந்த காரியத்தை என்னை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறார், அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற நம்மை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவர்னு விசுவாசித்தா நமக்கு பயமே வர. கடைசியாக பாருங்க, அதே ஏசாயா 41 அதிகாரம் 16ஆம் வசனத்தின் 2வது பகுதியை பாருங்க. அதில் நீயோ, எல்லாரும் சொல்லுங்க, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். எப்போ பயப்பட மாட்டாய் அப்படின்னா 3 காரணம். முதலாவது, தேவனுடைய வல்லமை எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்பும் போது பயம் வராது. 2வது, தேவனுடைய நோக்கத்தில் நான் நம்புறேன், தேவனுடைய நோக்கத்தை நான் நம்புகிறேன் என்று சொல்லும்போது பயம் வராது. 3வது, தேவனுடைய பிரசன்னத்தில் எனக்கு கனம் உண்டு அப்படின்னு நம்ம நம்பும் போது பயம் வராது. When we believe that there is honor in God's presence, தேவனுடைய சமூகத்தில் எனக்கு கனம் இருக்கிறது என்று நான் நம்பும்போது பயப்பட மாட்டேன். அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ கர்த்தருக்குள்ளே பாருப்பா, நீ புழு, உன்னை எந்திரமா மாற்றி எல்லாத்தையும் நான் பதறாக்கி போடுவேன்னு சொல்லிட்டு இந்த பெரிய வேலையெல்லாம் பற்றி கவலைப்படாத, இந்த பெரிய உத்தரவாதத்தை பற்றி நீ கவலைப்படாத, அதை பற்றி நீ பயப்படாதப்பா. நீ கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள என்ன செய்வாய்? நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. நீ புழுவா இருந்தாலும் நீ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வைப்பார். நீ இதெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம். பொதுவாக ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய எக்ஸாம், ஒரு பெரிய உத்தரவாதம், ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வரும். எப்படி செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன். ஆண்டு சொல்ல பயப்படாத. அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய பரிசுத்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டுவாய். உன் மேன்மை பாராட்டுதல் எங்கே இருக்குன்னா தேவ பிரசன்னத்தில் இருக்கு. அவர் சமூகத்தில் நீ இருக்கிறாய், அவரால் நீ பயன்படுத்தப்படுகிறாய். கவலைப்படாதப்பா, பயப்படாத. உன் மேன்மை பாராட்டுதல் கர்த்தருக்குள்ள இருக்கட்டும். என் பலன் கர்த்தருக்குள்ள இருக்கு, என் நம்பிக்கை உண்மையிலே இருக்கிறது, என் ஜீவன் உண்மையில இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கு. கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால நான் பயப்படுறதே இல்லை, பயப்படுறதே இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தருக்குள்ள என் பலன் இருக்கு, கர்த்தருக்குள்ள என் நம்பிக்கை இருக்கு, கர்த்தருக்குள்ள என்னுடைய விசுவாசம் இருக்கு, கர்த்தருக்குள்ள என்னுடைய 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 பலன் இருக்கு, நான் எங்க பயப்படுறோம்? அவர் எனக்கு வேண்டிய போலாம் தருவார். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் துவங்கி இருக்கு, எல்லாருக்கும் சம்பளம் வந்திருக்கும். இப்போ யாரும் கையில் சம்பளம் கொடுக்கறதில்ல, அநேகம் இருக்குது. இப்போ எங்கே சம்பளம் கொடுக்குறாங்க? பேங்க்கில் டெபாசிட் ஆகிடுது இல்லையா? எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஸ்கீம் கூட இப்போ கையில் காசாக கொடுக்கறது இல்லை. நேராக என்ன பண்ணுறாங்க? பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க? டெபாசிட் பண்ணிடுறாங்க. டெபாசிட் பண்ண உடனே நம்ம மொபைலில் என்ன வந்துடுது?
ஒரு மெசேஜ் வந்துடுது, இந்த மாதம் சம்பளம் உனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரெடிட் ஆயிடுச்சு. அது 30,000மோ 3 லட்சமோ, அது 5,000மோ 10,000மோ உள்ள வந்துருச்சு. கண்ணால் பார்த்தீங்களா, எண்ணி பார்த்தீங்களா, பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா, என்னங்க வந்துச்சா, மெசேஜ் வந்துருக்குது, வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, எண்ணி பார்த்தீங்களா, உங்களை பார்த்து எப்போ ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. அந்த மெசேஜை பார்த்தோன்னே என்ன வந்துருது, என்ன வருது, ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம். இந்த மாதத்தை என்ன பண்ணிக்கலாம், கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்டிடலாம், கொடுக்க வேண்டிய ஃபீஸை கொடுத்துடலாம், கொடுக்க வேண்டிய வாடகையை கொடுத்துடலாம். என்ன தைரியம் வருதுங்க அந்த நம்பரை பார்த்த உடனே. அந்த நம்பர் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, உன் பேரில் அதில் ஒரு 10-15 நம்பர் வச்சுருப்பான் பாருங்க, அந்த நம்பர் உன் நம்பர். அது அந்த உன் நம்பருக்குள்ள, உன் பேருக்குள்ள, உன் பேரில் அந்த பேங்க்குக்குள்ள உனக்குரிய பணத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். அவ்வளோதான். உள்ள இருக்கிற அந்த பணத்தை பார்த்த உடனே நம்ம மனசில் ஒரே பூரிப்பு. நம்ம பேங்க்கில் கால் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டோம். உண்மையாகவே உள்ளே இருக்கா கூட தெரில. உண்மையான நம்பரை போட்டானா இப்போ சில பேருக்கு பயம் வந்துச்சு, ஏன் பாஸ் இப்படி பயமுறுத்துறீங்க. ஆனால் அந்த நம்பர் இல்லையா, ஜிபேயில் ஒரு ஃபீச்சர் இருக்கும், அது என்னது, அது செக் பேலன்ஸா, அப்படி தானே வரும், செக் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு வரும். அதை தட்டிட்டு உங்கள் நம்பரை போட்டிங்கன்னா இந்த பேலன்ஸை காட்டும் பாருங்க. ஒரே தைரியம், பா ஒரு இருக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, அப்போ இந்த மாதத்தை என்ன செய்யலாம், ஓட்டிடலாம். அது உள்ளே இருக்கு, அந்த நம்பர் தான், ஒரு 4 நம்பர். ஐயோ, அது எத்தனை பேருக்கு தைரியத்தை கொடுக்குது. சில பேர் 31ஆம் தேதி வரும்போது அதில் ஒரு 500 ரூபா இருக்குன்னு பார்த்துட்டா, பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டிடலாம், இல்லை நாளைக்கு என்ன வந்துடும், உள்ள இருக்கு அப்படின்னு தைரியம். நான் சொல்கிறேன், இதை விட ஒரு பெரிய தைரியம் என்ன தெரியுமா, என் நம்பிக்கை கர்த்தருக்குள்ளே இருக்கு. பேங்க் என்ன ஆகும் நமக்கு தெரியாது, வேலை என்ன ஆகும் நமக்கு தெரியாது, அது உள்ளே இருக்கிறது எப்போ போகும் தெரியாது. ஒருத்தர் இப்படி தானே பண்ணார், திடீர்னு உங்கள் காசெல்லாம் என்ன ஆகும், செல்லா காசு ஆகுன்னார், அவ்வளோதான். எல்லாருக்கும் பயம் பிடிச்சி போச்சு, உள்ள இருந்ததெல்லாம் என்ன ஆகுதோ தெரியலையே, எல்லாம் லைனில் நின்னாங்க இல்லையா. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, மாறாதவ நித்தியமானவ. அந்த நம்பிக்கைங்க கர்த்தருக்குள்ள எனக்கு பேலன். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, பேலன் எங்க இருக்கு, பேங்க்ல இல்லை, எங்க இருக்கு, கர்த்தருக்குள்ள. என் நம்பிக்கை எதுக்குள்ள இருக்கு, கர்த்தருக்குள்ள. என்னுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கு, கர்த்தருக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. என் விசுவாசம் யாருக்குள்ள இருக்கு. ஏங்க எப்படி நோஞ்சா மாதிரி சொல்றீங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள இருக்கு. என் ஜீவன் கர்த்தருக்குள்ள இருக்கு, என் பலன் கர்த்தருக்குள்ள இருக்கு, என் நம்பிக்கை கர்த்தருக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அது நீ கர்த்தருக்குள்ளன்னு வச்சுட்டீங்கன்னா அந்த டெபாசிட் வந்து யாரும் லாக் பண்ணலாம், உடச்சி யாரும் திருடவே முடியாது. இன்னைக்கு சில பேர் வீட்டில் உள்ள நல்ல பத்திரங்கள், அதுக்கப்புறமா அவங்களுடைய தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வைரத்தெல்லாம் கொண்டு போய் சேஃப்டி டெபாசிட் லாக்கரில் போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கை அவங்க பத்திரமா பார்த்துக்கணும். சேஃப்டி டெபாசிட் லாக்கரில் இருக்கு, திடீர்னு பேப்பரில் வருது, லாக்கரே ஒருத்தன் உடச்சிட்டான். இந்த நம்பிக்கையெல்லாம் உள்ள இருக்குன்ற நம்பிக்கையெல்லாம் உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அவர் உண்மையில் வைத்த நம்பிக்கை ஒரு நாள் நம்ம வெட்கப்படுத்தவே படுத்தாது. கர்த்தரை நம்புறேன், அவருக்குள்ள நான் பலன் கொள்ளுகிறேன். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்பிக்கை, கர்த்தருக்குள்ள விசுவாசம், கர்த்தருக்குள்ள பலன், கர்த்தருக்குள்ள சத்துவம், கர்த்தருக்குள்ள என்னுடைய ஆதாரம், எல்லாமே கர்த்தருக்குள்ளே. என் டெபாசிட் லாக்கரே அவர் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்புறீங்க, எப்படி இதனால் வாழ போகிறோம், நம்ம பலனை பார்த்தா ஒன்றும் இல்லை, அந்த கர்த்தரை பார்க்குறோம், அவர் அப்படியே பலமாக சத்துவமாக இருக்கிறார். ஆண்டவரே, என் பலன் ரொம்பக்குள்ள வச்சுருக்கேன், அதனால் எப்போ வேணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நான் அதில் நம்பலாம், எப்போ வேணால் சார்ந்து கொள்ளலாம். தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள்ளே ஓடி போய் எப்படி இருப்பான். ஹல்லேலூயா. அவருக்குள்ள எனக்கு பலன் இருக்கு, அவருக்குள்ள சத்தம், அவருக்குள்ள ஞானம், அவருக்குள்ள தைரியம் எனக்கு இருக்கு. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். என்னோட வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த ஏசாயா 41:14-16 எனக்கு ரொம்ப ஊழியம் செஞ்சிருக்கு. நிறைய காரியம். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு கட்டடம் மட்டும்தான், கட்டடம் மட்டும் இல்லை, கன்வென்ஷன் மட்டும் இல்லை. இந்த ஊழியத்தை எப்படி ஆண்டவரை நடத்துறது, இது எப்படி கொண்டு போகிறது,
அதெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணுறது? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு போவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா பெருசாக கட்டிட்டீங்க, எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க? அப்படியா, எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம், எப்படி நடத்த போகிறோம் அப்படி தனியாக நினச்சா அப்படியே பயமாக தான் இருக்கும். நம்மளால் முடியாது. அப்போ நான் சொல்ல, ஆண்டவரே இது வரைக்கும் நடத்தின எபினேசர், இனிமேல் நடத்துவீங்கப்பா. நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலை, எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க. உம்மிலே பலன் கொள்ளுவேன், உம்மிலே நம்பிக்கை. ஹல்லேலூயா. என் பலன் உம்மிலே, நம்பிக்கை உம்மிலே, என் ஜீவன் உம்மிலே. ஹல்லேலூயா. நீங்கள் தான் எனக்கு எல்லாம்ப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம்ப்பா. நீங்கள் ஒருத்தர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதும்ப்பா, நீங்கள் எனக்கு போதும்ப்பா, நீங்கள் எனக்கு போதும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாரம் நீர்தானையா, என் ஆதாரம் நீர்தானையா. இன்னொரு முறை சொல்லுவோம், ஆதாரம் ஆதாரம் நீர்தானையா, என் ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. ஓ, காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் பயப்படவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து, நான் பயப்படவே. நீ ஆண்டவர் ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. சொல்லுங்க, நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். என் பலவீனத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என் இயலாமையை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய சிறுமையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். சுற்றி இருக்கிற கூட்டம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா.